இங்கே இருந்தால் எங்கே இரு அடி என்னங்க 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 ம் உங்களுக்கு என்னாச்சு? வாங்கிட்டேன்டி. மயங்கிட்டீங்களா? ஐயோ என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏய் அந்த மயக்கம்லாம் இல்லை. அழகை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அந்த அழகுல வாங்கிட்டேன்னு சொன்னேன். போங்க. நான் என்ன நீங்க மயங்குற அளவுக்கு அவ்வளோ அழகாவா இருக்கேன்? சும்மா சொல்லாதீங்க. அழகா இருக்கியா? அடியே என்னடி கேள்வி இது? பேரழகியா இருக்கா? பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? அதுவும் இந்த ரெட் கலர் ஃப்ராகு, அதுக்கு மேட்சா அந்த ரோஸு, அது ரோஸ் கலர்ல அந்த குட்டியோண்டு இருக்கு பாரு அந்த லிப்பு, இன்னும் கிட்டவான்னு கூப்பிடுற உன்னோட ஐஸு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்ததுல எனக்கு போதையாகி நான் அன்கான்சியஸ் ஆயிட்டேன்டி. இப்போ கூட என்ன சாப்பிட சொன்னா மிச்சமே வைக்காம அப்படியே அப்படியே சாப்பிட வேண்டிய. ஆமா, உங்களால மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் பேச முடியுது? ஏன் அப்படி கேக்குறா? இல்ல, நீங்க என்கிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இது தடவை ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே எனக்கு தோணல. என்னமோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய இடத்துல அனுபவம் இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதான் கேட்டேன். ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. நீ சொல்றத பார்த்தா ஏதோ நான் பொண்ணுங்க விஷயத்துலலாம் அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரி பேசுறா. இந்த பாருடி, நான் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சொல்றேன், நான் எந்த பொண்ணையுமே பார்த்ததே கிடையாதுடி. எனக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது. ஏன்னா பேசிக்கலி ஐ எம் ஷை டைப். பொண்ணுங்கனாலே எனக்கு கூச்சமா இருக்கும். பொண்ணுங்களுக்கு எனக்கும் ஏழை பொருத்தம். அதனால பொண்ணுங்க அங்க வந்தா நான் இங்க திரும்பி பக்கமா ஓடிட வேண்டிய அந்த அளவுக்கு எனக்கு கூச்சம் இருக்குன்னா பாரு. ஓஹோ, இந்த விஷயத்துல நீங்க ஷை டைப். பொண்ணுங்கனாலே உங்களுக்கு பிடிக்காது. பொண்ணுங்களை பார்த்தாலே நீங்க திரும்பி பக்கமா ஓடிடுவீங்க. அப்படிதானே? என்ன டவுட்டா கேக்குறா? அடியே ஆமாடி, நான் தான் சொன்னேனே பொண்ணுங்கனாலே எனக்கு கூச்சோன்னு. நான் இப்போ உங்ககிட்ட இப்படி பேசுறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சி என் மனசுல முதல்ல பூத்து பூடி நீனே. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் இப்படிலாம் பேசுறதுல என்ன தப்பு? அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறேன்னா அதான் என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாம ஏதோ எனக்கு தோன்றதை பேசிட்டேன். இப்படியெல்லாமா பொண்ணுங்க கிட்ட பேசுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உன்னை பேசி பழக்கம் இருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் தான் பொண்ணுங்களை பார்த்தாலே திரும்பி பக்கமா ஓடிடுவேனே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு தெரியுமா சொல்லு? என்ன எதுக்கு என்ன இப்படி பாக்குற? இல்ல, நீங்க என் தலையில தானே பூ வச்சிய, காதுல ஒண்ணு வைக்கலையே. ஏண்டி? இல்ல, நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் நம்புவேன்னு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியமா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கு தான் கேட்டேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஐயே நீ என்னெல்லாமோ பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது நீ டேப்லெட் போட்டுக்கல, அதான் தூக்க கலக்கத்துல எதுவுமோ பேசிக்கிட்டு இருக்க. நீ ஃபர்ஸ்ட் வா, என் நெஞ்சில படுத்து தூங்கு. காலையில தூங்கி முடிச்சா எல்லாம் சரியாயிடும். வாடிச்சலும் வந்து தூங்கு. இத பத்தி இன்னொரு நாள் பேசிக்கலாம், வாமா. உங்களை கொண்டு சொல்லிட்டேன். நீங்க என் ஃப்ரெண்ட் என்னென்ன பாடுபடுத்துனீங்கன்னு அவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கொசர் ஆகாது. பாவம், எப்படியெல்லாம் அவ பயந்து போயிட்டா தெரியுமா? அதுவும் நீங்க பேசுனதை திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லி சொல்லி எனக்கே உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா அது நீங்க தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அவகிட்டயே நீங்க இந்த வாயை பேசிருக்கீங்கன்னா அப்போ மற்ற பொண்ணுங்க கிட்டலாம் நீங்க எப்படி பேசிருப்பீங்க? இதுல நீங்க என்னமோ பெரிய நல்லவராட்டம். பொண்ணுங்களை பார்த்தாலே நான் ஷை டைப்பு, எனக்கு கூச்சமா இருக்கும். நான் பொண்ணுங்களை பார்த்தாலே திரும்பி பார்க்காம ஓடிடுவேனே. இப்படி வாய் கூசாம போய் சொல்றீங்களே உங்களை. சொல்லிட்டாளா? அடியே அவ சரியான காமெடி பீஸ் தெரியுமா? நான் அவளை என்னன்னு ஓட்டினாலும் அதுக்கு அவ பதில் பேசாம ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா பாரு. அதனாலே அவளை இன்னும் நிறைய நேரம் ஓட்டணும்னு எனக்கு தோணுடி. ஆனா நல்லா கோஆபரேட் பண்ணுவாடி. ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? சில நேரத்துல
பாவமா இருக்கும் அவளை பார்க்க. ராஜா கூட சொல்லுவா, டே பாவம்டா அந்த பொண்ணு அழுவுது விடுறா அப்படின்னு. ஆனா என்னமோ தெரியல, அவகிட்ட வம்பளுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் அப்படியே லைட்டா பேசினேன். அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காளே, ஆமா அப்பவே என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணியிருக்க. நான் தான் அடிக்கடி அப்போ கடைக்கு வருவேனே, நீயும் அங்க வந்திருக்கலாம்ல. அப்பவே பார்த்துருந்தேன்னா அப்பவே கரெக்ட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் லேட் ஆயிட்டு, பரவாயில்ல, அதான் இப்போ ஓகே ஆயிட்டு. ஹலோ, இன்னும் உங்களுக்கு முழுசா நான் ஓகே சொல்லல. இப்பதானே ஒவ்வொரு விஷயமா உங்களை பத்தி தெரியுதே. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பார்க்கலாம். நீ உன் காதலை என்கிட்ட சொல்லாம இருக்கும்போது உன்னை விடாம உன் பின்னாடியே சுத்தி வந்து காதல் டார்ச்சர் கொடுத்த வேண்டி. இப்போ உன் கண்ணாலே சம்மதம் கொடுத்துட்டா. மனசார சம்மதம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ லேட்டா ஆகாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா கொடுத்துருவேன். இந்த கண் பார்வை எனக்கு போதுண்டி. இதுலே நான் எல்லா உரிமையும் எடுத்துக்கிருவேன். இப்போ கூட நான் எவ்வளோ கண்ட்ரோலா இருக்கு தெரியுமா? லைட்டா ஒரு லுக்கு மட்டும் விடு, டக்குனு வந்து கட்டி பிடிச்சிக்கிறேன். கட்டி பிடிக்கையா? இந்த பாருங்க, ஒழுங்கா கையும் காலையும் வச்சுட்டு இங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். எல்லாம் கீழே உதைச்சு தள்ளிடுவேன். பாத்துக்கோங்க, என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. ஒரே உதைதான், அப்படியே உருண்டு போய் கீழே படுத்துக்கிடுவீங்க. என்னடி காமெடி பண்ற? இந்த 2026ல இதுதான் பெரிய காமெடியா இருக்கும் போலயே. இந்த பாருடி, நீ உதைச்சு நான் போய் கீழே விழ. ஏண்டி நீயே காத்து போலதான் இருக்க. ஒரு ஊதுன்னு நினைச்சுக்கீங்க, ஆகாயத்துல பறந்துருவ. இது கடையில நீ என்ன உதைச்சு நான் போய் கீழே விழ. என் கை தண்டி தண்டி இருக்க. லைட்டா ஒரு அமுக்குன்னு வச்சுக்க, மொபைல அப்படியே சட்டையில வந்து ரோஜா பூ மாதிரி ஒட்டிக்கிடுவ பத்துக்க. ஓ, நீங்க ஊதுனா நான் பறந்துடுவேன், அப்படித்தானே? சரி, நான் இப்ப கிட்ட வந்து உங்களை ஊதுறேன். நான் பறக்கிறேனா இல்ல நீங்க மயங்குறீங்களான்னு பாப்போமா? ஆல்ரெடி மயங்கி தனடி கிடக்குறேன். இதுல எங்கடி புதுசா மயங்க? மொத்தமா அங்கதான் ஃபிளாட் ஆயிட்டேனே. இந்த பாருடி, இருந்தாலும் நீ இன்னும் நல்லா சாப்பிடணும் பத்துக்க. இப்பவே இப்படி வத்தலும் சொத்தலுமா இருந்தேன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தைங்கெல்லாம் பெற்று தரணும். அதுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் வேணும்லடி. நல்லா சாப்பிடுடி. நான் சாப்பிடுறதுல காவாசி சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன் போல. இது கடையில எங்கடி உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட குஸ்தி சண்டைலாம் போட்டு குழந்தெல்லாம் பெற்று, ஐயோ அதை நினைச்சாலே நெஞ்சு பதறுது. இந்த பாரு, நிறைய பெத்துக்கணும்னு ஆசை வச்சிருக்கேன். எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டுறத நல்லா சாப்பிட்டு பிறகு இருடி சில்லு விட்ட. போங்க, இப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. நான் இப்ப என்ன நல்லா தானே இருக்கேன். போதும் இந்த உடம்பு. அதெல்லாம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நிறைய என்னால பெத்து கொடுக்க முடியும். அதுக்கு இப்படி இருந்தா போதும். உங்க அளவுக்குலாம் என்னால வர முடியாது. நீங்க தான், நான் தான். நான் இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். அது அது நல்லா தாண்டி இருக்கும். உன்னை கட்டி பிடிக்க தூக்கி கொஞ்சம் நல்லதான் இருக்கும். ஆனாலும் ஹெல்த்னு ஒன்று இருக்குல்ல. இந்த பாருடி, இதுதான் வாழ வேண்டிய வயசு, சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசு. இந்த வயசுல நல்லா சாப்பிட்டு நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு பிடிச்ச மாதிரிலாம் வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணும்டி. அப்புறம் கல்யாணம் ஆயிட்டுனா குழந்தை புருஷன் அதுக்கப்புறம் பொறுப்பு அப்படின்னு வந்துடும். இந்த வயசுல நம்ம வாழணும். அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கைய வாழ்ந்துதான் ஆகணும். நீ அதை விட்டுட்டு இப்படி கஷ்டப்பட்டுனா அதுக்கு என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? எனக்கு புரியுது உன்னோட சூழ்நிலை. இருந்தாலும் நீ உன் உடம்ப பாத்துக்கணும்ல. அதுக்காக தாண்டி சொல்றேன். டாக்டர் வேற என்ன சொன்னாங்க, நீ ரொம்ப வீக்கா இருக்க, நல்லா சாப்பிடணும், உடம்ப நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாங்களே. இது வரைக்கும் எப்படியோ, ஆனா இப்போ நான் உன் கூட இருக்கேன். அதனால நீ உடம்ப பார்த்துதான் ஆகணும். உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன். நான் உன் கூட இருந்து உன்னை பாத்துக்கிறேன். நீ நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தா அது எனக்கு போதும்டி. என்னடி? என்னங்க, நான் என் அம்மாவையும் அப்பாவையும் இழந்ததுக்கு அப்புறவு இந்த உலகத்துல என் மேல பாசம் காட்டுறதுக்கு எனக்குன்னு யாருமே இல்லைன்னு தாங்க நினைச்சு இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்ப என் மேல காட்டுற இந்த அன்பும் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நான் நல்லா இருக்கணும்னு நீங்க என் மேல வைக்கிற இந்த பாசமும் திரும்ப என் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்த மாதிரி இருக்குங்க. அவங்க என் கூடயே தான் இருக்காங்க. நான் அவங்கள மிஸ் பண்ணலைன்னு எனக்கு தோணுது. நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் இதையும் கேட்டதில்லை, என் அம்மா அப்பாவை தவிர. இப்போ முதல் தடவை உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் எப்போதும் இதே போல் என் கூடயே இருக்கணும். உங்களோட அன்பு பாசமும் இந்த காதலும் எனக்கு மட்டும்தான் எப்போதும் சொந்தமாக இருக்கணும். என்னை விட்டு நீங்கள் போகவே கூடாது, என் கூடயே இருக்கணுங்க. லூசு, நான் ஏண்டி உன்னை விட்டுட்டு போக போறேன்? எனக்கு என் நண்பனை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி உன்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் நண்பனை யாருக்காகவும் இதுக்காகவும் இது வரைக்கும் நான் விட்டு கொடுத்ததில்ல, விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அதே மாதிரிதான் உன்னையும். இந்த உலகத்துல எனக்குன்னு பிடிச்சவங்க, எனக்குன்னு வாழ்றவங்க, எனக்குன்னு சொந்தமானவங்கன்னா அது நீங்க 2 பேரும் மட்டும்தான். உங்க 2 பேரையும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களை விட்டுட்டு நான் போகவும் மாட்டேன். நீ என்கிட்ட என்னோட அன்பு காதல் பாசம்லாம் வேணும்னு கேட்கணும்னு அவசியமே இல்லை.
இப்ப நான் உன்னை என் மனசுல சுமந்தனும் அப்பவே நான் உனக்கு சொந்தமாயிட்டேன். நானே உனக்கு சொந்தமானதுக்கு பிறகு இந்த அன்பு பாசத்தெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம 2 பேரும் இரு உடல் ஒரு உயிரா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படிதான் கடைசி வரைக்கும் வாழ போறோம். நான் இல்லைன்னு நீ எப்போதுமே நினைக்க கூடாது. நான் உன் கூடயே தான் இருப்பேன். எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உன் கூடயே தான் இருப்பேன். உன்னை விட்டு போக மாட்டேன். என்னடி மாமாவை அப்படியே முழுங்குற மாதிரி பாக்குற? என்ன சைட் அடிக்கிறியா? ஆமாமா, இவர் பெரிய பேரழகரு, கம்பீரமான வீரன், காந்த கண்ணழக, கட்டிடம் கலையாத காலை. இவரை பார்த்து நான் சைட் அடிக்கிறேனா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. நான் ஒன்றும் உங்களை சைட்டெல்லாம் அடிக்கல, சும்மா தான் பார்த்தேன். உடியே கண்ணழகி, அப்போ மாமனை இவ்வளோ ரசிச்சிருக்க. பரவாயில்லடி. நான் ஏதோ கண்ணு நல்லா இருக்கு, மூக்கு நல்லா இருக்கு, அந்த குட்டி உதடு நல்லா இருக்குன்னு பார்த்தேன்னா, ஆனா நீ தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே மாமனை ரசிச்சிருக்கியே. அப்படியே வார்த்தையில வர்ணிக்கிற. என்னமா லவ்ஸ் பண்றடி? அப்போ இவ்வளவு நேரம் என்ன பார்த்து அப்படியே ரசிச்சு காதலிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. நான் வெளியில கட்டிட்டேன், நீ மனசுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? ஏன் அது வெளிப்படையா செய்ய வேண்டியது தானே? எதுக்குடி இந்த கொள்ளத்தனா? கொள்ளிச்சி. அஸ்கு புஸ்கு, யார் சொன்னா உங்களை நான் மனசுக்குள்ளே ரொமான்ஸ் பண்ணேனே? நான் சும்மா பொதுவா என் வாயில வந்தது ஒரு ஃப்ளோல சொன்னேன். அதுக்காக உங்களை வர்ணிக்கிறேன்னு அர்த்தமோ? அதெல்லாம் உங்களை வர்ணிக்கல. அது மட்டும் இல்லாம நீங்க இப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சுமாரா தான் இருக்கிறீங்க. ஓ, நான் சுமாரா இருக்கேன் அப்படிதானே? ஆமா, நீங்க சுமாரா தான் இருக்கீங்க. அந்த அளவுக்குலாம் நீங்க ஒன்றும் ஒர்த்து இல்ல. பரவாயில்ல, ஏதோ பாக்குற அளவுக்கு. கொஞ்சம் கண்ணு, இந்த மூக்கு, அப்புறம் இந்த கம்பீரமான தோற்றம், இதெல்லாம் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கே தவிர மற்றபடி நீங்க ஒன்றும் பேரழகன் ஆணழகன்லாம் ஒன்றும் இல்லை. ஓ அப்படி. பரவாயில்ல, விடு விடு. ஏன்னா இதுவும் நல்லதுக்குதான். ஏன் சொல்றேன்னா, நாளை பின்ன நான் உன்னை கூட்டிட்டு எங்கேயாச்சும் வெளியில போறேன். அப்போ யாராச்சும் ஒரு பொண்ணு என்னை பார்த்துட்டு, நீங்க பார்க்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்க கண்ணு கண்ணம் இதெல்லாம் பார்க்க கியூட்டா இருக்கு, செம்ம ஹான்சமா கம்பீரமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து பேசினாலோ, என்னை பார்த்து சைட் அடிச்சாலோ, அப்போ உனக்கு கோவமோ பொறாமையோ வராது. ஏன்னா உன் பார்வைக்கு தான் நான் அழகா இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுங்கள்லாம் என்கிட்ட வந்து இப்படி பேசும்போது நீ அதை பெருசா எடுத்துக்க மாட்டல. அதுக்காக தான் சொன்னேன். இந்த விஷயத்துல நீ என் மேல கோவப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த பொண்ணு வேணாலும் நான் பார்க்க அழகா இருக்கேன், ஹான்சமா இருக்கேன்னு சொல்லலாம். அதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே? இந்த ஆளு பொல்லாத ஆளா இருக்காரு. நான் போட்ட பிளேட்டையே திருப்பி போடுறாரு. தீ கொசர பிடிச்ச மனுஷன். நான் பேசினதை வச்சு என்னையே மடக்கிறீங்களா? இந்த அழகு மொத்தமா எனக்கு தான். இந்த செல்லக்குட்டி எனக்கு தான். என்ன அழகா இருக்கா இவியா? இந்த அழகா போய் யாராச்சும் அழகு இல்லைன்னு சொல்லுவாங்களா? நான் அழகுன்னு இவர்கிட்ட சொல்லிட்டா ரொம்ப ஓவரா பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்காக தானே சொல்ல மாட்டேன்னு இருந்தேன். அதுக்குன்னு எப்படியா? எனக்கு இந்த செல்லம் வேணும். இந்த செல்லம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்னடி முடியுது? ஏதோ மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இப்படி திரு திருன்னு முழிக்கிற. அதான் நான் அழகா இல்லைன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன? அதுவும் நல்லதுக்கு தான், விடு. அந்த பாருங்க, அதெல்லாம் உங்களை யாரும் பார்க்க கூடாது. நீங்க அழகா இருந்தாலும் சரி, சுமாரா இருந்தாலும் சரி, சூப்பரா இருந்தாலும் சரி, நான் மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா நீங்க என்னோட ப்ராப்பர்ட்டி. எனக்கு மட்டும்தான் இது எல்லாமே சொந்தம். வேற யாராச்சும் பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தோண்டி விடுவேன் கண்ணை. ஏன் கண்ணையாடி? சேச்சா, உங்க கண்ணை யாரு சொன்னா? இதுதான் காந்த கண்ணாச்சே. இதுலதான் நான் வாங்கிட்டேனே. இந்த கண்ணை இல்லைங்க, உங்களை பார்க்குறோல அவ்வளவு கண்ணை தோண்டி போடுவேன்னு சொன்னேன். அழகி, என் பேர் அழகி, என்னோட செல்ல குட்டி. இந்த பாருடி, இந்த மாமனோட மொத்த அழகும் என் பொண்டாட்டி கன்னிகாவுக்கு மட்டும்தான். இந்த கன்னிகா மட்டும்தான் என்ன பார்க்கணும், சைட் அடிக்கணும். நானும் இந்த கன்னிகாவை மட்டும்தான் பார்ப்பேன். வேற யாரையும் பார்க்க மாட்டேன், என்னையும் யாரையும் பார்க்க விட மாட்டேன். போதுமா? ஆமா, என் மாமா மேல எனக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்கு. நான் மட்டும்தான் என் மாமாவை பார்ப்பேன், சைட் அடிப்பேன், கட்டி பிடிப்பேன், ரொமான்ஸ் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன். எல்லாமே நான் மட்டும்தான் என் மாமாவை பண்ணுவேன். என்னடி சொல்ல? மாமாவா? எங்க இன்னொருக்கா சொல்லு. போங்க. ஏய் சொல்லடி, நீ மாமான்னு கூப்பிடும்போது சூப்பரா இருக்கு, சொல்ல. போங்க. ஏய் ப்ளீஸ் சொல்லடி. நீ மாமான்னு ஆசையா கூப்பிடும்போது மேல ஏதோ அதிகமா ரொமான்ஸ் வருதுடி, சொல்லடி.
வருதா? இப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ் மூடு தான் உங்களுக்கு. போங்க மாமா. வா மாமா, எனக்கு கட்டி போடி மாமா, எனக்கு மொத்த குடி மாமா, என்ன அள்ளி வச்சு கொஞ்சம் மாமான்னு அப்படி சொல்லு. இப்ப அந்த வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னவா? நீ சொல்லுடி, சொன்னாதான் இன்னும் நல்லா இருக்கும். சொல்லு மாமா அப்படின்னு சொல்லு. மாமா, ஐ லவ் யூ மாமா. என்ன அப்படியே இன்னும் நெருக்கமா கட்டிக்கிட்டு எனக்கு முத்தம் கொடுங்க மாமா. முத்தம் மட்டும் இல்லடி, இந்த மாமாங்கிற ஒரு வார்த்தைக்கு மொத்தமா எல்லாத்தையும் கொடுத்துறேன். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூடி, என் கண்ணழகி, என் பொட்டாட்டி. சிரிப்பு பாரு, அழகு போல. தம்பி, ஐயோ டாக்டரடி, அவனு போச்சு, எழுந்துரு. அது தலைவலிக்குதுன்னு சொன்னா டாக்டர், அதான் தலையை அமுக்கி விட்டுக்கிட்டு இருந்தேன். புரியுது தம்பி, புரியுது. ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா என்ன? சாப்பிட்டாச்சு டாக்டர். இப்பதான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்து டேப்லெட்லாம் கொடுத்தேன். தூக்கம் வருதுன்னு சொன்னா, அதான் தூங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா நான் வந்து உங்க ரெண்டு பேத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போலயே. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லை டாக்டர், நீங்க இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிடுவீங்கன்னு அப்பல நர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதான் இதுக்கப்புறம் வரமாட்டீங்கன்னு நானும் அவளுக்கு சாப்பாடு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு தூங்கலான்னு தூங்க போயிட்டேன் டாக்டர். வேற எதுவும் இல்லை. ஐயோ தம்பி, நான் சொன்னதை நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. சும்மா ஜாலியா தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு மறுநாளும் என்னால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது. ஏன்னா பொங்கல் வருதுல்ல, இந்த 2 நாளைக்கு நான் ஃபேமிலி கூட இருக்கணும்னு ஆர்டர் போட்டாங்க. ஃபேமிலி ஆர்டர் போட்டால் நம்மளால மீற முடியுமா? அதான் 2 days லீவ் எடுத்துட்டேன். அதுக்குள்ள பேஷண்ட் எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் எல்லாம் நர்ஸ்ல கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு டியூட்டி டாக்டர் வருவாங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க. அதான் இப்போ ரவுண்ட்ஸ் போயிட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பிடலான்ட்டு வந்தேன். அப்படிங்களா? சரிங்க டாக்டர், நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. என்னம்மா இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போ நான் நல்லா இருக்கேன் டாக்டர். எனக்கு இப்போ டயர்டாவே இல்லை, சுறுசுறுப்பாக இருக்கேன். நல்லா சாப்பிடவும் செய்கிறேன். டேப்லெட் கூட கரெக்டான நேரத்துக்கு நான் போட்டுக்கிட்டேன். காய்ச்சல் கூட இல்லை டாக்டர். அதான் உன் முகத்துல உள்ள சிரிப்பே சொல்லுதே உன் உடம்பு சரியாயிட்டு வருதுன்னு. இருந்தாலும் டாக்டரா நான் செய்ய வேண்டிய கடமையும் செய்யணும்ல. நான் ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாருங்க. பரவாயில்லையே, ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சீரியஸ் கண்டிஷனை பார்க்கும்போது இன்னும் 2-3 நாளைக்கு உன்னை அப்ரிவேஷன்ல வச்சு தான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா ஒரே நாள்ல இவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கே. நீ அப்போ வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த பாருமா, இதே மாதிரி கரெக்டான டைம்ல சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். டேப்லெட்டை வேலை வேலைக்கு போடணும். ஃபீவர் வந்தா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காட்டணும். அப்படியே வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, சரியா? அதெல்லாம் இனிமேல் கரெக்டாக இருப்பேன் டாக்டர். இந்த பாருமா, இனிமேல் உன்னோட ஹெல்த்தை நீ நல்லபடியா பாத்துக்கணும். நாங்க உனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் 50% உன்னோட ஹெல்த்தை சரி பண்ணிச்சுன்னா பாக்கி 50% உன் கூட இருக்கிறவரை உன் அன்பை கவனிச்சுக்கிட்டு உனக்கு தேவையானதெல்லாம் சரியான நேரத்துல பண்ண போய் தான் இவ்வளவு சீக்கிரத்துல கியூர் ஆகி வந்திருக்க. இதே போல எப்போதுமே உன்னோட ஹெல்த்தை கவனமா பாத்துக்கணும். ஓய்ய குடிச்சிருண்டி, ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். தம்பி, சொல்லுங்க டாக்டர். தம்பி, இவங்களுக்கு முன்ன இருந்ததை விட இப்போ ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கு. ஃபீவரும் நார்மல் ஆயிட்டு. செக் பண்ண வரைக்கும் இப்போ நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும் நாளைய வரைக்கும் இவங்க அப்ரிவேஷன்ல இருந்து தான் ஆகணும். நாளைக்கு ஈவினிங் அப்புறமே இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு வீட்டுக்கு போகணுமா? அப்போ இனிமேல் இவர் கூட இருக்க முடியாதா? நான் போகணுமா? அப்புறம் நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வராதனால இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டும் எழுதி நர்ஸ்ட்டு கொடுத்துட்டு போகிறேன். காலைல அவங்க இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. மறக்காம டேப்லெட் வாங்கிட்டு போயிடணும். வீட்டில் போய் நேரத்துக்கு டேப்லெட் போட்டுருணும். அப்புறம் இப்போ எப்படி இந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் வீட்டில் போய் அந்த பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆனாங்கன்னா வேற ஏதாச்சும் விளைவுகளில் கொண்டு போய் முடிஞ்சிடும். அதனால இவங்களை இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இனிமேல் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நீங்க அந்த பொண்ணை கவனிச்சுக்கிறதுலே தெரியுது. இனிமேல அந்த பொண்ணை நீங்க பத்திரமா பாத்துப்பீங்கன்னு. சரிங்க தம்பி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. அப்ப நான் கிளம்புறேன். நாளை கழிச்சு பொங்கல், சந்தோஷமா வீட்டில் போய் 2 பேரும் பொங்கல் கொண்டாடுங்க. என்னோட பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ டாக்டர், உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரிங்க தம்பி, நான் கிளம்புறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க.
நினைச்சு கூட பார்க்க முடியல, கஷ்டமா இருக்குமா. ஏமா எனக்கு மட்டும் இப்படி சோதனைக்கு மேல சோதனை வந்துகிட்டே இருக்கு. என்னால இப்ப இவர் கூட சேர்ந்து வாழவும் முடியாது, இவர் கூட இருக்க முடியாது. ஏன்னா எனக்கான ஒரு கடமை இருக்கு. உங்களோட மரியாதையை காப்பாற்ற வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். இப்ப அதை விட்டுட்டு இவர் கூட வந்து இருந்தேன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலே செத்து போயிடுவோமா. என்னால சந்தோஷமா இவர் கூட வாழ முடியாது. என் அப்பா அம்மாவோட மரியாதையை என்னால காப்பாற்ற முடியலைங்கிற குற்ற உணர்ச்சியிலே நிம்மதி இல்லாம போயிருவோமா. இப்ப என்னம்மா நான் பண்ண? இது இது நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமையை நான் செஞ்சுதான் ஆகணும். இவர்கிட்ட சொல்ல முடியாது. அப்படியே இவரு அந்த கடமையை தன்னோட கடமைன்னு செஞ்சாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா என் அம்மா அப்பாவுக்கான அந்த மரியாதையை நான் தான் காப்பாத்தி ஆகணும். ஒரு பிள்ளையா நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுதாம்மா ஆகணும். இப்ப என்னம்மா பண்ண? என்னால இவர் கூட சந்தோஷமா இருக்க முடியாதாம்மா. இவரோட அரவணைப்பு எனக்கு எப்போதும் கிடைக்காதாம்மா. கனிகா, அடியே கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? என்னங்க? என்னங்கவா? என்னடி நான் பேசுனது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, அதுக்குள்ள என்னாச்சு? உன்னை நான் டென்ஷன் ஆக கூடாது, எதைய பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே. அப்படி இருக்கும்போது என்ன தெரியும் அவ்வளவு பலமா யோசிச்சுட்டு வந்திருக்க? இல்ல, இப்ப இவர்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது. சொன்னா அப்புறம் நம்மளை விடவும் மாட்டாரு. நம்ம கவலைப்படுறோம்னு நினைச்சு அவ்வளவு வருத்தப்படுவாரு. அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா அதை என்னால தாங்கிக்க முடியாது. இது நம்மளோட கடமை. நம்ம அதை செஞ்சு முடிக்கணும். நம்ம இதை முடிக்கிற வரைக்கும் இவருக்கு எதுவும் தெரியக்கூடாது. எதுவும் தெரியக்கூடாது. ஏய் என்னடியே என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அது அது ஒண்ணு இல்லைங்க. டாக்டர் நாளை கழிச்சு பொங்கல்னு சொன்னாங்களே, அதான் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை பத்தி யோசிக்க என்னடி இருக்கு? நாளை கழிச்சு பொங்கலுங்க போய் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா பொங்கல் கொண்டாடுங்கன்னு சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு போறாங்க. இத போய் ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது அது வந்துங்க, இந்த பொங்கல்லாம் என் அம்மா அப்பா என் கூட இருக்கும்போது நான் கொண்டாடினது. அதுக்கப்புறமே இந்த பொங்கலோ இல்லை மற்ற எந்த பண்டிகையோ நான் கொண்டாடினதே கிடையாது. என்னடி சொல்ற? ஆமாங்க, நான் எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கும்போது அவங்க எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் பொங்கலுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எங்கள் வயக்காட்டில் போய் நான் அம்மா அப்பா 3 பேரும் பொங்கல்லாம் விட்டு சாமி கும்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு கரும்பு சாப்பிட்டு சந்தோஷமாக பொங்கலை அங்கே வச்சு கொண்டாடுவோம். அதுக்கப்புறமே எங்கள் கோயில் பக்கத்தில் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்குலாம் பொங்கல் விளையாட்டுலாம் வைப்பாங்க. அந்த விளையாட்டுலலாம் நானே எங்கள் அப்பாலாம் கலந்துக்கிட்டு நிறைய பரிசுலாம் வாங்குவோம். அப்படி சந்தோஷமாக அந்த பொங்கல்லாம் கொண்டாடணும் ஒரு நேரத்தில். ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறமே நான் எந்த பண்டிகையும் கொண்டாடுறதில்ல, தனியாகவே இருந்துட்டேன். இப்போ டாக்டர் பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னாங்களா, எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு சந்தோஷமான பொங்கல் என்னால் கொண்டாட முடியாதுல்ல. அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதான் வேற ஒன்றும் இல்லை. என் பொண்டாட்டி இப்ப என்ன, நீ உங்க அப்பா அம்மா கூட பொங்கல் கொண்டாடின மாதிரியே குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா பொங்கல் கொண்டாடணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் இனிமேல் நடக்கிற விஷயமாங்க. நடந்ததை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் மறுபடியும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாதுல்ல. ஏன்னா என் அம்மா அப்பா என் கூட இல்லையே. அவங்க என் கூட இருந்தா மறுபடி நான் அதே மாதிரி சந்தோஷமா அவங்க கூட பொங்கல் கொண்டாடி இருப்பேன். அவங்க தான் இப்போ இல்லைங்களாங்க. அப்புறம் எப்படி விடுங்க, எனக்கு வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை. அதான் இப்போ நீங்கள் இருக்கீங்களே, அப்புறம் என்ன, இது ஒன்று போதும். இந்த சந்தோஷம் எனக்கு போதும். இந்த வருஷம் இல்லைன்னா என்ன, அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நான் அதே மாதிரி பொங்கல் தீபாவளி எல்லா பண்டிகையும் கொண்டாடிக்கிறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் எல்லா பண்டிகையும் கொண்டாடணும்னு ஒன்றும் இல்லை. அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த பொங்கலை என் குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாட போற. நீ உன் அம்மா அப்பா கூட இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தியோ அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதை உனக்கு திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் என் கூட சேர்ந்து என் குடும்பத்தோட நீ பொங்கல் கொண்டாடணும். கொண்டாடுவேன். என்ன சொல்றீங்க? உங்க குடும்பத்தோடயா? நம்ம குடும்பத்தோட என் பொண்டாட்டி பொங்கல் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டுட்டா. அதை எப்பாடு பட்டுனாலும் நான் நிறைவேற்றி வைக்கணும். நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்னேனே, நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி அதை நான் எப்படி இருந்தாலும் நிறைவேற்றி வச்சிருவேன். புரியுதா? இந்த பொங்கலை என் கூட சேர்ந்து என் குடும்பத்தோட கொண்டாட போறேன். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். நீ இப்போ சந்தோஷமா தூங்கு, சரியா? இல்லங்க, இப்போ நான் சொன்ன கேப்பியா கேட்க மாட்டியா? கேப்பேன். நீங்க சொன்னா கண்டிப்பா கேப்பேன். கேட்கணும். புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும். அதே மாதிரி இந்த பொண்டாட்டி என்ன சொன்னாலும் இந்த புருஷனை கேட்பான். புரியுதா? சரி, மாத்திரை போட்டுக்கல, தூக்கம் வரும். வா, என் நெஞ்சில சாஞ்சி நிம்மதியா தூங்கு.
இனி விடிய போற இரவு நமக்கானது. இனி எப்போதும் நீ சந்தோஷமா தான் இருக்கணும். உன் துக்கத்தெல்லாம் இன்னையோட கழிச்சிரு. இதுக்கப்புறவு உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை மட்டும்தான். புரியுதா? வா, நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில என் தோல்ல சாஞ்சு தூங்கு. நீங்க எனக்கு இருக்கீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவோ வந்துட்டு. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கென பிறந்தவன் நானா, நிலவுக்கு துணை இந்த வானா, வாழ்ந்தேனே உறவின்றி முன்னால், வந்தாயே உறவாக இந்நாள், எந்தன் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா. அத்தா, 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 இத்தனை தடவை அத்தா அத்தான்னு கூப்பிடுறேன். ஒண்ணுக்காச்சும் என்னன்னு கேட்கறான்னு பாரு. அப்படி எந்த ஒரு கப்பல் கவுந்துருச்சுன்னு இவ்வளவு சோகமா உட்காந்துருக்காரு. உங்களை இப்ப பாருங்க. ஆ அத்தா, என்னதா பயந்துட்டீங்களா? ஏய், என்னடி இது? சின்ன பிள்ளை மாதிரி கணத்தை கிள்ளி விளையாண்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் நான் எத்தனை தடவை அத்தா அத்தான்னு கத்திக்கிட்டே இருக்கேன். நீங்க என்னன்னு கேட்காம அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆ, அது ஒன்றும் இல்லை, சும்மாதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா என்னவா? டைம் என்னாச்சுதா? நீங்க நேரத்துக்கு சாப்பிட்டா தானே அத்தையும் சாப்பிடுவாங்க. இந்த பாருங்க, நீங்க எப்ப சாப்பிட வரீங்கன்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடம்பு முடியாதவங்க, டேப்லெட் வேற போடணும்ல அத்தா. நீங்க ஏன் சாப்பிட வராம இங்கே இருக்கீங்க? அத்தை வேற 2 தடவை வந்து சத்தம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால தான் நானே வந்தேன். வாங்கதா, சாப்பிட வாங்க. அங்கிதா, இன்னைக்கு நீயும் அம்மாவும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் லேட்டா சாப்பிட்றேன்னு சொன்னா அவங்களும் நான் சாப்பிட்றப்போ சாப்பிட்டுக்கிறேன்ட்டு பேசாம இருந்துக்குருவாங்க. ஏன்னா அவங்க தனியாலாம் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, யாராச்சும் கூட இருக்கணும். இப்பதான் நீ இருக்கல, அப்புறம் என்ன, நீயும் அம்மாவும் போய் சாப்பிடுங்க. அவங்களும் வயசானவங்க, நேரத்துக்கு சாப்பிடணும்ல. நீ போ அங்கிதா, அம்மா கூட உட்காந்து சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னாச்சு இவங்களுக்கு? காலையிலயும் சாப்பிடாம காஃபி தான் குடிச்சாங்க, இப்ப சாப்பாடு வேண்டாங்கிறாங்க. அது எப்படி பசிக்காம இருக்கும்? இவங்க முகம் வேற சரியில்லை. அத்தா, என்ன கொஞ்சம் பாருங்க. ஏய், நீ போய் அம்மா கூட போய் உட்காந்து சாப்பிடு. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க. சாப்பிட்டு வா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். நீ கிளம்பு. அத்தா, என்ன பாருங்கன்னு சொன்னேன். என்னாச்சுதா உங்களுக்கு? நேத்துல இருந்து உங்க முகமே சரியில்லை. சரி, இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தீங்க, அதனால டயர்டா இருப்பீங்க, தூங்கி முடிச்சா சரியாயிடும்னு பார்த்தேன். காலையிலயும் அப்படிதான் இருக்கீங்க. காலையும் சாப்பிடல, காஃபி மட்டும் தான் குடிச்சீங்க. இப்போ வந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுங்க, இப்பவும் பசிக்கலன்னு சொல்றீங்க. அது எப்படி இவ்வளவு நேரம் பசிக்காம இருக்கும்? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? என்னாச்சு? ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்கதா. எனக்கு என்னடி பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு உண்மையாவே பசிக்கல, அதனாலதான். அத்தா, என்கிட்ட போய் சொல்லாதீங்க. உங்க முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஒழுங்கா சமாளிக்காம என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. நேற்று இன்டர்வியூக்கு போனீங்களே, என்னாச்சு? வேலை கிடைச்சதா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? அங்க என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட எதுவுமே சொல்லல. டெய்லி இன்டர்வியூக்கு போனா அங்க நடந்ததெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவீங்களே. சரி, நேற்று நீங்க தூங்குறீங்க, டயர்டா இருப்பீங்க, நானும் எதுவும் கேட்கல. என்னதா, எதுவும் பிரச்சனையா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓப்பனா என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்க மனைவி தானே, என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு தயங்குறீங்க? ஏய், தயக்கம்லாம் ஒண்ணும் இல்லடி. அது அதான் சொல்லுங்க. ஒரு வேலை நேற்று போன இன்டர்வியூல வேலை கிடைக்கலையா? வேலை கிடைக்கலன்னா விடுங்க, அதையே இவ்வளோ சீரியஸ் ஆகிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி, இதை போல ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்கு. எதுலையாச்சும் ஒரு கம்பெனில உங்க திறமைக்கு வேலை கிடைக்கும் தான். 1-2 கம்பெனில உங்க திறமைய அவங்க புரிஞ்சுக்கலன்னா அதுக்காக உங்களுக்கு கடைசி வரைக்கும் வேலை கிடைக்காதுன்னு நீங்களே நினைச்சுக்கிட்டு உங்க மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்ல கீதா, வேலைலாம் கிடைச்சிட்டு, ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னத்த சொல்றீங்க? வேண்டான்னு சொல்லிட்டீங்களா? எனக்கு புரியல தான், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. அங்கிதா, நான் நேற்று இன்டர்வியூக்கு போகும்போதே உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் போகிற கம்பெனியில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை பார்க்குறான் அப்படின்னு. அவன் தான் நீ இங்கே இன்டர்வியூக்கு வாடா, நானும் சப்போர்ட் பண்ணுறேன்னா. நான் முழுசாக அவனை நம்பி போகல, என்னோட திறமையை நம்பி தான் அங்கே போனேன். அவன்கிட்ட சொன்னேன், ஒரு வேளை எனக்கு அங்கே ஒர்க்கு கிடைக்கலனா அப்புறமா ஏதாச்சும் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு போனேன். அங்கே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய வேலையை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதான், அதுவும் எனக்கு யார் அங்கே வேலை வாங்கி தரேன்னு சொன்னானோ அவன் தான் அந்த வேலையை வேற ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டான். என்னத்த சொல்றீங்க? எனக்கு புரியல. உங்க ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு வேலை கிடைக்கலனாலும் நான் பேசி அந்த வேலையை வாங்கி தரேன்னு சொன்னதா சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அதே ஃப்ரெண்டு வேற யாருக்கோ அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டதா சொல்றீங்க. என்னத்தான்? எனக்கு எதுவுமே புரியலையே.
என்னதான் நடந்துச்சு? எதுக்காக அவர் அப்படி பண்ணாரு? அதான் எனக்கும் புரியல. நான் வேலை தேட ஆரம்பிச்சதுல இருந்து நேத்து ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போற வரைக்கும் நான் என் படிப்பை நம்பி தான் எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணதே தவிர மத்தவங்க எனக்கு வேலை வாங்கி தருவாங்க, மத்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு எந்த கம்பெனிக்குமே நான் இன்டர்வியூக்கு போனதே இல்லை. என் உழைப்பு எதுவோ அதை நான் போடுறேன், அதுக்கான பலன் கிடைச்சா எனக்கு சந்தோஷம்னு நினைச்சுதான் எல்லா இன்டர்வியூமே அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி என்னோட எஃபெக்ட் எல்லாத்தையும் போட்டேன், பலன் கிடைக்கல. அதுக்காக நான் சோர்ந்து போகல. இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி அப்படின்னு நினைச்சு அப்படியே கடந்து போயிட்டேன். நேத்து நடந்ததுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. என் ஃப்ரெண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு ஒன்று நினச்சிக்கிட்டு அந்த கம்பெனிக்கு நான் இன்டர்வியூக்கு போகலை. என் படிப்பை நம்பி தான் போனேன். அதே மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவங்களும் பார்த்துட்டு வேலை இல்லை, அந்த வேலை வேற யாருக்கோ போயிட்டுன்னு சொன்னாங்க. அப்பவும் நான் கவலைப்படலை. சரி, நம்மளுக்கு இந்த கம்பெனிலையும் வேலை கிடைக்கல, வேற கம்பெனி ட்ரை பண்ணிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் இன்டர்வியூ முடிஞ்சு வெளியில் வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த வேலையை எனக்கு யார் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னானோ அவன் தான் வேற ஒருத்தனுக்கு வாங்கி கொடுத்துட்டான்னு. நான் அதை பற்றி கவலைப்படலை. நான் அவனை நம்பி அங்கே இன்டர்வியூக்கு போகலையே, என் திறமையை நம்பி தானே போனேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவன்கிட்ட எதுவும் கேட்டுக்கவும் இல்லை. எனக்கு வேலை கிடைக்கலடா, அடுத்த கம்பெனி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பெனியை விட்டு வெளியில் வந்துட்டேன்டி. அவன் அதோட விட்டுருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி, டே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நீ கம்பெனிக்குள்ளே வா அப்படின்னு சொன்னான். நானும் போனேன். எனக்கு போக மனசு இல்லை தான், இருந்தாலும் ஃப்ரெண்டாச்சே கூப்பிட்றேன்ட்டு தாண்டி நான் போனேன். ஆனால் அங்கே அத்தா, என்னதா அங்க போனதும் என்னாச்சு? உங்க ஃப்ரெண்டு என்ன சொன்னாரு? நான் உள்ள போனதும் அவன் எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னானே, அந்த வேலை கிளர்க்கு வேலைடி. அவன் எனக்கு கிளர்க்கு வேலை வாங்கி தந்துட்டானேன்னு எனக்கு வருத்தம் இல்லடி. அதுவும் வேலை தானே, அந்த வேலைக்கும் நம்ம கஷ்டப்படத்தானே செய்யணும். நம்ம கஷ்டப்பட்டாதானடி அந்த வேலையும் பார்க்க முடியும். நான் அதை கூட பெருசா நினைக்கலடி. உன் தகுதிக்கு இப்போதைக்கு இந்த வேலை தான் இருக்கு, இதெல்லாம் பாரு. அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்றேன். ஏன் இந்த வேலை உன் தகுதிக்கு ஏத்த வேலை தான். உங்க அப்பா கடையில நீ மூட்டை தூக்குனதுக்கு இந்த கிளர்க்கு வேலை எவ்வளவோ பரவாயில்லடா மச்சான் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி சிரிச்சுட்டானே. எனக்கு அதாண்டி அவமானமா போச்சு. அடுத்தவன் பேசியிருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். என் ஃப்ரெண்டு, என் கூடயே படிச்சவன், அவன் பார்த்து என்ன அப்படி எல்லாரும் முன்னாடியும் கேட்டது அப்படியே செத்து போன மாதிரி ஆயிடுச்சுடி. நான் வேலையை மோசம்னு சொல்லல, ஆனா நான் இந்த வேலைக்கு கூட தகுதி இல்லைன்னு என்ன மட்டை தட்டி எல்லாரும் முன்னாடி பேசிட்டாண்டி. அதாண்டி எனக்கு கஷ்டமா போச்சு. என்னங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்கன்னு சொன்னேன். இப்ப எதுக்கு அழுவுறீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அழுவுறதுக்கு? முதல்ல அழுவையை நிப்பாட்டுங்க, அழுவையை நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன். நீங்க ஒண்ணு அவனை நம்பி ஒண்ணு அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போலையே, உங்க திறமையை படிப்பையும் நம்பி தானே அவங்க இன்டர்வியூக்கு போனீங்க. அவங்க வேலை கொடுக்கலனா அதுக்கு காரணம் உங்களுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்ல. உங்க திறமைக்கு ஏத்த வேலை அந்த கம்பெனிலே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன் கிளர்க்கு வேலை நல்ல வேலை தானே? இப்ப தானே சொன்னீங்க அதுவும் வேலை தானே, அதுக்கும் கஷ்டப்படணும்னு. இந்த பாருங்க, இந்த உலகத்துல அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம, சொரண்டாம, பொய் சொல்லாம, ஏமாத்தாம பண்ற எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான். போக்குற எல்லா வேலையுமே நல்ல வேலை தான். எப்போதுமே அடுத்தவங்களை வயிற்று அடிச்சு, அடுத்தவங்களை ஏமாத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி சம்பாதிக்கிற எந்த பணமே அது நல்ல பணம் இல்ல. நீங்க உங்க கடையில மூட்டை தூக்குனது அவமானம்னு சொல்லி சிரிச்சானே, ஏங்க மூட்டை தூக்குறது அவ்வளவு கேவலமான வேலையா? மூட்டை தூக்குறவங்க மனுஷங்க கிடையாதா? அவங்களுக்கு சுயமரியாதை இல்லையா? அவங்க இந்த உலகத்துல வாழக்கூடாதா? மூட்டை தூக்குறது அவமரியாதைத்தனமான பேசுறவன் ஒரு முட்டாளு. அவங்க மூட்டை தூக்குனதான் கோடிக்கணக்கான மக்களோட பசியை தீர்க்க முடியும். ஒரு மனுஷன் முதுகுல மூட்டையை தூக்குறானா அவனும் இந்த சமுதாயத்துல ஒரு பாரத்தை தாங்குறான்னு தான் அர்த்தம். மூட்டை தூக்குறது அவ்வளவு கேவலமான வேலை ஒண்ணு கிடையாது. ஏன் உங்களை இழிவா பேசினானே, அவன் சாப்பிடுற சாப்பாட்டு அரிசி மூட்டைய கூட ஒரு மூட்டைக்காரன் தான் தூக்கி இருக்கணும். அந்த மூட்டைக்காரன் தூக்கி தானே அவனு சாப்பிடுறான். அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஈரப்பிறவியா இருந்திருப்பான். எந்த தொழிலுமே தாழ்ந்த தொழில் இல்ல. எவன் ஒருத்தன் ஒரு தொழில் ஒசந்தது, ஒரு தொழில் தாழ்ந்ததுன்னு பேசுறானோ அவன் கண்ணுலயும் அவன் மனசுலயும் தான் கோளாறு இருக்கு. அவன் தான் இழிவுபடுத்தப்பட்டவன். அவன்லாம் ஒரு மனுஷனே. அவன் பேசுறத நீங்க கேட்டுட்டு வந்து வீட்டுக்குள்ள வருத்தப்பட்டு இருக்கீங்க. பேசின உடனே பொலர்னு செவுட்டுல நாளை வைக்கிறத விட்டுட்டே வீட்டுக்குள்ள வந்து வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க. இந்த பாருங்க, உங்க கடையில நீங்க வேலை பாக்குறீங்க, மூட்டை தூக்குறீங்க, அது நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அது இழிவா பேசுறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்ப வீட்டு வேலையை பாக்குறவங்க எல்லாருமே இழிவுபடுத்தப்பட்டவங்களா? அப்படின்னா காலையில 5 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு மனைவியா, தாயா, வீட்டுல இருக்க ஆம்பளைங்களை காலையில வேலைக்கு அனுப்புறதுல இருந்து நைட்டுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிற வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து, சமைச்சு, பாத்திரம் கழுவி, வீடு தொடச்சு, துணியை கழுவி, இம்பிட்டு வேலையும் பார்த்து, பிள்ளைங்களையும் பார்த்து, புருஷனையும் பார்த்துக்கிட்டு சம்பளமே வாங்காம நாலு முழுக்க வேலை பார்த்துக்கிட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி வீட்டுல பொம்பளை இருக்காளுவலே, அப்ப அவங்கெல்லாம்
சுயமரியாதை இல்லாதவங்களா? அவங்க நினைச்சிருந்தா மாசம் எனக்கு இவ்வளவு சம்பளம் தந்தாதான் இந்த வீட்டுக்குள்ள வேலை பார்ப்பேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஈனத்தனமா இருக்கிறானுங்களே ஆம்பளைங்க, அவங்கெல்லாம் இந்த உலகத்துல தரிக்க மாட்டாங்க. இப்படியாப்பட்டவனை உங்க நண்பன்னு சொல்றதுக்கு நீங்க தாங்க அசிங்கப்படணும். இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணீங்களே, இதே மாதிரி பல கம்பெனிகளை உருவாக்குறதுக்கான திறமையும் வசதியும் உங்ககிட்ட இருக்கு. இப்ப நினைச்சா கூட இதே மாதிரி பல கம்பெனிகளை நீங்க உருவாக்கலாம். ஆனா நீங்க என்னோட படிப்பும் திறமையும் எனக்கு போதும், அதை வச்சு நான் முன்னேறினா போதும், யாரோட பணமோ யாரோட வசதியோ யாரோட சப்போர்ட்டும் வேண்டான்ட்டு உங்களோட சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. உங்க கால் தூசிக்கு கூட அந்த துரோகி வரமாட்டான். உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்ல. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எந்த கம்பெனிக்கு போய் நீங்க அவமானப்பட்டு திரும்பி வந்தீங்களோ அதே கம்பெனியை உங்க சொந்த கம்பெனியா மாத்தணும். உங்களை இழிவுபடுத்தினா பாருங்க, அவ முன்னாடி அதே கம்பெனியில நீங்க எம்டி ஆகி அவ முன்னாடி காலுக்கு மேல காலு போட்டு உட்காந்து நான் மூட்டை தூக்க போய் தாண்டா இப்போ இந்த இடத்துல இருக்கேன்னு திமுறா அவங்கிட்ட நீங்க சொல்லணும். உலகத்துல ஒசந்தவங்க எல்லாருமே தோல்வியை பார்க்காதவங்க இல்ல. எவன் தோல்வி அடைகிறானோ அவன் தான் உலகத்துல ஒசந்து இருக்கான். தோல்விய வெற்றிக்கான படியா நினைச்சுக்கோங்க. இந்த அவமானத்தை மறக்காதீங்க. இந்த அவமானம் தான் உங்க வாழ்க்கையில சாதனை படைக்க உங்களுக்கு உதவும். அவன் பேசினதெல்லாம் அதே இடத்துல தூக்கி எரிஞ்சிட்டே அந்த கம்பெனியை எப்படி உங்களுக்கு சொந்தமாக்கணுங்கிற வழியை மட்டும் பாருங்க. இதுக்கப்புறம் அவன் பேசுனதை நினைச்சு வீட்டுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நானே உங்களை கோவப்பட்டு திட்டிடுவேன் சொல்லிட்டேன். நான் எவ்வளவு பெரிய சோகத்துல இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் உன்னோட இந்த பேச்சு கேட்கும்போது எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வருதுடி. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எதுலையுமே நான் தோல்வி அடைய மாட்டேன். உனக்காக நீ கேட்டதை செய்வேன். என் மனைவி என்கிட்ட முதல்ல ஒன்று கேட்டிருக்கா, அதை கண்டிப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் நான் செஞ்சு முடிப்பேன்டி. உண்மையிலே நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன். மனசெல்லாம் ரொம்ப பாரமா வலியா இருந்துச்சுடி. நீ பேசுறது கேட்டிருந்தா என் மனசு நிம்மதியா இருக்கு, ரொம்ப நிம்மதியா இருக்குண்டி, சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடைச்சது உண்மையிலே நான் தாண்டி அதிர்ஷ்டசாலியா இருக்கேன். எல்லா நேரத்துலயும் எனக்கு உறுதுணையாகும் கூடவே இருக்கிற பத்தியா. உன்னோட இந்த ஆறுதலான பேச்சை கேட்கும் போது எனக்குள்ள 1000 யானை பலம் கிடைச்ச மாதிரி இருக்குடி. கண்டிப்பா சாதனை படைப்பேன். என் பொண்டாட்டிக்காக நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன். பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆரோக்கியமாவும் தெம்பாவும் இருக்கணும். அப்படின்னா சாப்பிடணும். சாப்பிட்டாதான் இந்த பொண்டாட்டியோட கனவை நிறைவேற்றி வைக்க முடியும். புரியுதா? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பிடலாம் வாங்க. அத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளையில இருந்து உங்களுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. இனிமேல நீங்க புதுசா வாழ போறீங்க, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அது போதும். சரி வாங்க போய் சாப்பிடலாம். ஆமா, நீ சொன்ன மாதிரி நாளையில இருந்து நான் ஒரு புது வாழ்க்கை வாழ போறேன். என் திறமைக்கான சாதனையை படைப்பேன். இந்த அவமானத்தை வெற்றியா மாத்துவேன். உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதுக்குமே கலங்க மாட்டேன். என்னோட தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே என் பொண்டாட்டி தான். நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே வெற்றி தாண்டி. என் வாழ்க்கையில கிடைச்ச பொக்கிஷம் நீனு. அங்கிதா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. முதல்ல நான் உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொல்றேன். இது நீ எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தங்கிறதுக்காக இல்ல, எனக்கு ஒரு மனைவியா இது நாள் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்க, அதுக்காக என்னோட ஒரு சின்ன பரிசு, அவ்வளவுதான். பரிசா? என்னத்த சொல்றீங்க? ஆமா, பரிசுதான். இங்க வா. என்னத்தா? அங்கிதா, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொன்னதில்ல, இப்ப சொல்றேன். என் மனசார உங்ககிட்ட சொல்றேன். என் மனசு பூரா நீ இப்ப இருக்க. என் மனசு முழுக்க முழுக்க நீ தான் இருக்க. ஐ லவ் யூ அங்கிதா. என்னத்தா சொன்னீங்க? என் மனசார சொல்றேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அங்கிதா. உன்னை என் மனைவியா நான் ஏத்துக்கிட்டேன். நீ என் மனைவிதான். என்னில் பாதிதான். எனக்கு அனவா, எனக்கு மட்டும் சொந்தமானவா. ஐ லவ் யூ அங்கிதா. எதுக்கு அழுவுற? சந்தோஷத்துல அழுவுற. சந்தோஷத்துல அழுவுற. என் அத்தா மனசுல நான் வந்துட்டேன். அந்த சந்தோஷத்துல அழுவுற. இது ஒண்ணு போதும். இது ஒரு வார்த்தை போதும் தான் எனக்கு. ஐ லவ் யூ தான். ஐ லவ் யூ.
காண